விண்ணிலும் மண்ணிலும் வாழும் எல்லா உயிர்களின் ஏற்படுமே யோர் தந்தையே யோர் நிலைகள் என்ற முறையில் ஆட்சியின் வளத்திற்கேற்ப பூமாவியினால் எங்கள் உள் மனதில் நாங்கள் வலியும் சக்தியும் பெற அருள் புரியும் விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உலகளில் குடிக்கொள்ள செய்தள்ளும் அன்பை எங்கள் வாழ்வுக்கு அணிவேறும் அருளை அதன் அடிப்படையுமாக அமைய அருள் புரியும். நாங்கள் இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பில் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உயிரிழ செய்தள்ளும் அறிவு கடந்த அன்பினால் நாங்கள் நிரப்பப்பட்டு முழு நிறைவடைய நம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக புகழும் உரிமையும் ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, எங்கள் பாவக்காயப்பட்ட உம் திருமகனின் வழியாக உம் அன்பை பொழிய குரலும் கொண்டீரே. அதே அன்பை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உம்மை மகிழ்வுபடுத்த அருள் புரியும். உம் திருமகன் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம்ம ஜெபம் முழங்கால் படியிடுவோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். வார்த்தை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உம் திருப்பாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதல்களை அவரவர் கருத்துக்களை இப்பொழுது நாம் எடுத்து இறைவன் இயேசுவிடத்தில் கூறுவோம். இரக்கத்தோடு கேட்டறிடும் எங்கள் அன்பான திருதியமே, நீரே சரணம் என்று ஓடி வந்தோம். இக்கட்ட நேரங்களில் நீரை எங்கள் துணை, துன்ப துயரத்தில் நீரை எங்கள் ஆறுதல், சோதனை வேளையில் நீரை எங்கள் அரண். நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுக்களை எப்படியும் தவிர என்று நம்பியிருக்கின்றோம். ஆயிரம் ஒரு விருப்பத்தின்படியே ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவிடாவிடும் மனமுடைந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒரு போதும் பின்வாங்காமல் என்றும் சித்தத்திற்கு அமைக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருப்பலியின் கருத்து ஓரிய செஞ்சிருதியமே, நாங்கள் கொடுக்கும் இந்த உன்னத திருவழி வழியாக பிதாவோடும் உண்டான உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இவ்வழியை தந்தைக்கு அர்ப்பணித்து எங்கள் பணிவான விண்ணப்பங்களை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும்.
மாதத்தினுடைய கடைசி வெள்ளி. ஆண்டவருக்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணிப்போம். இறுதி ஆண்டவர் கருணையும் இரக்கமும் அன்பும் நம்மேல் பொழிய வேண்டி இதனால் இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலி கருத்துக்கள்: நன்றி திருப்பலி, எலிசபெத் மேரி ஆமிலா பிறந்தநாள், டோனி மேரி 22ஆம் ஆண்டு திருமண நாள். இறைவன் இன்று வரை செய்திருக்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக தொடர்ந்து அவர்களை பாதுகாத்திட திருப்பலியை பொழுது ஜெபிப்போம். யாரும் மரித்தான் மக்களுக்கான திருப்பலி: கேதரின் ராபர்ட், மேரி ரோசரி, கே சுப்பிரமணி, அந்தோனி செபாஸ்டின் அம்மாள், ஆந்தனி, காணிக்க மேரி, ஆந்தனி, எலிசபெத் குடும்பத்தார், ஏஜே சைமன் மற்றும் மார்கரெட் சைமன், அலெக்சாண்டர். இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ இந்த தெய்வீக பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற பாவங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனுடைய மன்னிப்பை இறைச்சி கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையால், சொல்லால், செயலால், கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான உயர்வையாயும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. உலகிலே மனதவர்கள் அன்பு
எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும். பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும். அனைவரோடும் நட்புடன் பழகு. ஆனால் 1000-ல் ஒருவரே உனக்கு ஆலோசகராய் இருக்கட்டும். ஆய்ந்து நட்புக்குள். நண்பரையும் விரைவில் நம்பிவிடாதே. தன்னலம் தேடும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். பகைவர்களாய் மாறும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உங்கள் பிணக்கை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுக்கு இழிவை கொண்டு வருவார்கள். உன்னுடன் விருந்துண்ணும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். நீ நல்ல நிலையில் இருக்கும்போது அவர்கள் உன் உயிருக்கு உயிரான நண்பர்களாய் இருப்பார்கள். உன் பணியாளர்களை ஆட்டி படைப்பார்கள். நீ தாழ்ந்து விட்டால் உனக்கு எதிரியாய் அவர்கள் மாறுவார்கள். உன் முகத்தில் விழிக்க மாட்டார்கள். உன் பகைவர்களிடமிருந்து விலகி நில். உன் நண்பர்களிடம் எச்சரிக்கையாய் இரு. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள். இத்தகைய நண்பர்களை கண்டவர்கள் புதையலை கண்டவரை போன்றவர்கள். நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை. அவர்களது தகமைக்கு அளவுகோல் இல்லை. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலமளிக்கும் மருந்து போன்றவர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய நண்பர்களை கண்டடைவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே முறையான நட்பு பேணுவோர். அவர்களை அடுத்தவர்களும் அவர்களைப் போலவே இருப்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவரே, நீர் போற்றுவதற்கு உரியவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தரணும். உம் விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சியுறுகிறேன். உம் வாக்குகளை நான் மறக்க மாட்டேன். பல்லவி. உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். உம் நியமங்கள் காட்டும் வழியில் என்றும் உணர்த்தி அருளும். உம் வியத்தகு செயல்களை பற்றி நான் சிந்தனை செய்வேன். பல்லவி. உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைப்பிடிப்பேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பல்லவி. உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். Alleluia, 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 alleluia.
புனிதமாகும் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1-12 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேய பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூறினர். அவரும் வழக்கம் போல் மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணுமிடமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரங்களே, சகோதர சகோதரிகளே, நேற்று ஒரு செய்தியை பார்த்து கொண்டிருந்தேன். அதிலே ஒரு குடும்பம் அந்த குடும்பத்திலே நண்பர்கள், இரு நண்பர்கள், பாலின சிநேகிதர்கள். யாராவது அப்படி இருக்கிறீங்களா? பாலின சிநேகிதர்கள் யாரும் இருக்கிற வாய்ப்பு இல்லை. சிறு வயதிலிருந்தே நல்ல நண்பர்களாக அவர்கள் பழகி வந்தார்கள். நல்ல நண்பர்கள் என்று சொன்னால் எங்கே போனாலும் ஒன்றாவே போவாங்க, எல்லாத்தையும் ஒன்றா செய்வாங்க. அப்புறம் வளர வளர அவர்கள் எங்கே போனாலும் எந்த செயல் செய்தாலும் அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள். குறிப்பாக இந்த பார், அதுக்கு ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தர் போக மாட்டார். இப்படி பாலின சிநேகிதர்கள் அவர்கள் ஒரு கட்டத்திலே இந்த ஒருவருடைய அவருடைய மனைவி இன்னொரு ஒரு நண்பர்களுக்கு உறவு ஏற்படுகிறது அவர்கள் இருவருக்குள்ளே. இந்த ஒரு நண்பருக்கு 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. அதே போன்று இன்னொரு நண்பருக்கும் 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. இதனால் அந்த உறவில் என்ன ஆகுன்றது பிரிவு ஏற்பட்டு டைவர்ஸ் வரைக்கும் போகும். இப்போ அந்த பெண் சொல்கிறாங்க, என்னால் இவர் கூட இதுக்கப்புறம் வாழ முடியாது, அவருடைய நண்பர் கூட தான் எனக்கு வாழ இஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த குழந்தைகள், இந்த குடும்பத்தில் 3 குழந்தைகள் இருக்கிறாங்க, இந்த குடும்பத்தில் 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த 3 குழந்தைகள் 6 குழந்தைகளுடைய வாழ்வு என்ன ஆகுவது? அவர்கள் எப்படி வளருவார்கள்? அவர்கள் என்ன ஒரு எடுத்துக்காட்டை வைத்து அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவார்கள்? இதையெல்லாம் என்னுடைய சிந்தனையில் ஓடிக்கொண்டிருந்தது. அன்புக்குரியவர்களே, 2000 வருடங்களுக்கு முன்பாக கானாவூர் திருமணம் ஒன்று நடந்தது. அந்த கானாவூர் திருமணத்திலே அன்னை மரியாவும் இயேசாண்டவரும் அங்கே இருந்ததால் அங்கே என்ன குறை இருந்தது என்று அறிந்த அன்னை தன்னுடைய மகன் வழியாக அங்கே அந்த குறையை போக்கி அந்த தம்பதியினருக்கு நல்வாழ்வை கொடுத்தார். நம்முடைய குடும்பங்களிலும் கூட திருமணங்கள் கடவுள் ஆண்டவர்
இயேசு, அன்னை மரியாள் இவர்களை நடுவிலே அமர்த்தி அவர்களுடைய முன்னிலையிலே நம்முடைய குடும்பங்களை இணைத்து அவர்களை வழிநடத்தினோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய குறைகளை ஆண்டவர் தீர்த்து வைப்பார். இன்னைக்கு 21st செஞ்சுரி, நம்ம கணவன் மனைவி எல்லோருமே பணிக்கு செல்கிறோம். அந்த காலத்தில் மனைவி வீட்டில் இருப்பாங்க, கணவன் வேலைக்கு போவார். எல்லா கணவர்களும் 2 நாள் 3 நாள் கூட வேலைக்கு போயிட்டு பணி செய்துவிட்டு வருவார்கள். காலங்கள் வெவ்வேறாக இருந்தது. இப்போ எல்லோருமே வேலைக்கு செல்கிறோம், புதிய மனிதர்களோடு நட்பு ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்வானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒரு நிலையான உறவு ஏற்படுத்தி கொண்டு ஆண்டவர் இயேசுவை மையப்படுத்தி அவருடைய தாய் அன்னை மரியாதை மையப்படுத்தி இல்லை என்றால் வெகு எளிதாக நாம் திசை மாறக்கூடும், வழி மாறக்கூடும், தவறான வழிகளிலே விழுவதற்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுடைய காலத்தில் கூட நிறைய மனவிலக்கு நிறைய நடந்து கொண்டிருந்தது. எங்கே பார்த்தாலும் டைவர்ஸ், எதற்கெடுத்தாலும் டைவர்ஸ், டிவோர்ஸ், விவாகரத்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அவர்கள் கேட்கிறாங்க. இது ஒரு பெரிய கான்டெக்ஸ்ட், ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஆண்டவரை மாட்டிவிட பார்க்கிறார்கள். ஏரோது அரசர் இருந்தார் இல்லைங்களா? ஏரோது அரசர் என்ன செய்தார்? தன்னுடைய சகோதரன் பிலிப்பை கொன்றுட்டு அவருடைய மனைவியை இவர் மனைவி ஆக்கி கொண்டார். இப்போ ஆண்டவர் யோவான் முதலிலிருந்தே அவனை சாடி வருகிறார். யோவான், நீ செய்வது தவறு ஏனென்றால் அந்த உறவை அவர் எதிர்க்கின்றார். அதனால் அவருடைய தலை துண்டிக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அவர்கள் கேட்பதற்கு காரணம் இதான். யோவானுடைய அதே ஒரு இந்த மாரல் ஸ்டாண்ட், சட்டம், யோவான் எடுத்த அதே முடிவு ஆண்டவர் இயேசு அவ்வாறு எடுத்தால் அவரையும் கொன்று போடுவார்கள் என்று அவரை மாட்டிவிட பார்க்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவிடம் வருகிறார்கள். ஒருவன் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை மணந்து கொள்வது சரியா, மனவிலக்கு செய்வது சரியா என்று கேள்வி வைக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே மோசே இந்த சட்டத்தை உங்களுக்கு கொடுத்தார். பிறகு அவர் சொல்லுகிறார், தொடக்கத்திலே கடவுள் ஆணும் பெண்ணுமாக உங்களை படைத்தார். படைத்து ஆண் தன் தாய் தந்தையரை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருக்கும்படி அவர்களை படைத்தார். அவர்கள் ஒரே உடலாய் இருக்கும்படி அவர்களை படைத்தார். அவர்களை இந்த உலகிலே பழகி பெருகி பிள்ளைகளை பெற்று வளமுடன் அவர்களை வளர்த்தெடுக்க அவர்களை படைத்தார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இதை சொல்லி திருமணம் என்பது ஒரு தெய்வீக ஒரு கடவுளுடைய பிளான், அவருடைய திட்டம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். திருமணம் என்பது கடவுளால் இல்லை கொடுக்கப்படுகிற ஒரு கொடை. இந்த திருமணம் முறிவுபடாத ஒன்று, முறிக்கப்பட முடியாத ஒன்று. இட் இஸ் இன்டிசால்யபிள் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இன்டிசால்யபிள்னா இது ஒரு உடன்படிக்கை, இது முறிக்கப்படாத ஒன்று. கடவுள் ஆண்டவர் சொல்றார், ஒரு மனைவியை விலக்கி விடுபவர் விபச்சாரம் செய்கிறார் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைய சூழ்நிலையிலே நாம் இந்த உலக இந்த மாடர்ன் வேர்ல்டு கற்றுக் கொடுத்த நிறைய காரியங்களை உள்வாங்கிக் கொண்டு நாம் வாழ்கின்றோம். குறிப்பாக இளம் தம்பதியர்களுக்கு இன்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்ற பாடம், உங்கள் வாழ்விலே ஜெபம் இல்லை என்றால், ஆண்டவர் இயேசு முன்னிலைப்படுத்தி நீங்கள் வாழவில்லை என்றால், உங்கள் வாழ்விலே பல்வேறு சூழ்நிலைகளிலே இந்த சிறு சிறு மனத்தாங்கல்களிலே நீங்கள் மிகவும் கடினமான முடிவுகளை எடுக்க செல்வீர்கள். சிறிய ஒரு பிரச்சனைக்காக
நீங்கள் பெரிய பெரிய முடிவுகளை எடுப்பீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்த வேண்டும், அவருடைய தாய் அன்னை மரியாதை முன்னிலைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் சட்டங்களுக்கெல்லாம் மேலாக ஆண்டவர் இயேசு அன்பை அடித்தளமாக கொண்டு நம்மை படைத்திருக்கின்றார். கடவுள் ஆண்டவர் இயேசு வழியாக நம்மை அன்பு செய்கின்றார், நம்மை படைத்திருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த முதல் வாசம் கூட இதோடு தொடர்புடையதாக இருக்கிறது. நண்பர்கள், எப்படிப்பட்ட நண்பர்களை நாம் வைத்துக் கொள்ளுகின்றோம்? எல்லோரும் நம்முடைய நண்பர்கள் அல்ல. உண்மையான நண்பர்கள் யார் தெரியுங்களா? தவறு செய்தால் கூட நீ தவறு செய்திருக்கிறாய், அதை திருத்திக்கொள் என்று சொல்றாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் உண்மையான நண்பர்கள். உண்மையான நண்பர்கள் யாரு? தவறு செய்யும் பொழுது நம்மை திருத்துகிறார்களே, அவர்கள்தான் உண்மையான நண்பர்கள். நீ செய்வது தவறு நண்பா, நீ உன்னை திருத்திக்கொள் என்று சொல்லுவர்கள் உண்மையான நண்பர்கள். உங்களுக்கு எந்நேரமும் துணையாக இருப்பார்கள். எல்லா நேரமும் உங்களை புகழறாங்க, அவர்கள் உண்மையான நண்பர்கள் கிடையாது. அவர்கள் தவறு என்று சொல்லவில்லை, அவர்கள் உண்மையான நண்பர்கள் கிடையாது. உங்களோடு எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு அருகிலே இருப்பவர்கள் எல்லோரும் நண்பர்கள் கிடையாது. தொலைவில் இருந்தாலும் உங்கள் மேல் கருணையோடு கரிசனையோடு நடந்து கொள்கிறார்களே, அவர்கள் தான் உண்மையான நண்பர்கள், உங்களுக்கு நல்வழி காட்டுபவர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய உறவுகளை சரியாக தேர்ந்தெடுப்போம். நம்முடைய உறவுகளுக்கெல்லாம் உறவாக இருப்பவர் ஆண்டவர் இயேசு, அவரை மையப்படுத்துவோம். அவரை நம்முடைய வாழ்விலை மையப்படுத்தி வாழ்ந்து நம்முடைய உறவுகளை கட்டி எழுப்புவோம். குடும்பங்கள், எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய அருளை தேடாமல் அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்று ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுவையும் அன்னை மரியாதை முன்னிலைப்படுத்தி வாழாமல் இருக்கிறார்கள். அந்த இளம் தம்பதியர்களுக்காக ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வாழ்வில் மையப்படுத்தி வாழ்வோம். இறைவனுடைய அருளோடு தொடர்ந்து பயணிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் பாவத்தால் இறைவனின் அன்பை இழந்த போதும் அவர் நம்மை வெறுப்பதில்லை. மனிதனை மனிதனாக இருந்து அன்பு செய்ய தன் ஒரே மகனை மனிதனாக அனுப்பி அவரது திரு இதயத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து அன்பு செய்து வருகிறார். இந்த அன்பு தந்தையிடம் நமக்காக மன்றாடுவோம். உங்கள் பதில் ஆண்டவரே, உங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை பிரான்சிஸ், பேராயர், ஆயர்கள், துணை ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறையரசை பரப்ப அயராத ஆர்வமுடன் உழைக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு இருதய படங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இதயத்தின் சிறப்பான ஆசியை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜெபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவைகளில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாள் திருப்பலில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசியை பொழிந்தருளும். எங்களது கருத்துக்கள் நிறைவேறவும் திரு இதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுகிறோம். நம்முடைய திருத்தந்தை பாப்பரசருடைய உடல்நலத்திற்காக மன்றாடுவோம். இதோ நம்முடைய உறவுகளிலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக மன்றாடுவோம். இறுதியான முன்பாக அவர்களை கொண்டு வருவோம்.
எல்லாம் வல்ல பரிசுத்த தந்தையே, நேர்மையுள்ள உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நன்மனதோடும் முது திருசந்நிதியில் பணிபுரிய ஆசிக்கின்றோம். ஆனால் பலவினர்களான நாங்கள் சோதனைகளால் அலைகழிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து திருமகனின் இருதயத்தை புண்படுத்தி இருக்கிறோம். முது பேரன்பினால் எங்களை மன்னித்து திருமுன் நாங்கள் எழுப்பிய இம்மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய் தருளுமாறும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா படைக்கின்றேன், இறையே ஏகவா, என்னையே அழைக்கின்றேன், ஏற்று மகிழவா, இறைவா படைக்கின்றேன். வாழ்வில் உந்தன் அருட்கரம் படிந்த பெரும் செயல்களை நினைந்து மகிழ்ந்து பாடுவே, அந்த நினைவில் என்னை தருகின்றேன், நினைவில் என்னை தருகின்றேன். இறைவா படைக்கின்றேன், இறையே ஏத்தவா, என்னையே அழைக்கின்றேன், ஏற்று மகிழவா, இறைவா சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையமான பலியெல்லாம் நல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்த பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாம். எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே நமக்காக கையளித்தார். புத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும்
மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காரியங்களை தூய்மைப்படுத்தமை வேண்டுமென்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசாண்டவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் சூசைநாதன் மற்றும் ஆரோக்கியராக சதீஷ், எல்லா திருநிலையிலான அனைவரும் உமது திருவையன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப், நீதிமான், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்தென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களையும் தகுதிமையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருளீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறியே, எம்மேல் இரக்கமையும், உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும், உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம்மை அன்பை அடித்தளமாக கொண்டு வாழ அழைக்கின்ற தெய்வம். இதோ இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கண்காணும் செல்வங்கள் கரையோடி போன
பாட்டங்களையும் பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் தூய வாழ் வாழ துணை செய்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்து உமக்காகவே வாழ்ந்து என்றும் ஒன்றாக தயை புரியும். ஆமென். யூபிலி கொண்டாட்டத்தின் ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கை தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினம் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மனிதம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லவராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசையும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இடத்திலிருந்து மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உனக்கே உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பினருடையால் எங்களை புனித அன்புத்தியால் பற்றியறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஏற்கப் பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாளை மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6 மணி திருப்பலி முடிந்தவுடனே ஜெபமாலை சுற்று பிரகாரமானது நமது ஆலயத்தில் நடக்கும். நீங்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு அன்னையின் ஆசியை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் இன்று ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தது போல இன்று ஒரு பரிகார நாள். சில நாட்களுக்கு முன்னதாக 2 நாட்களுக்கு முன்னதாக உத்தரளி பங்கில் இருந்த அந்த நற்கருணை கதிர் பாத்திரத்தை ஒருவர் எடுத்து சென்றிருக்கின்றார்கள். நற்கருணையோடு ஆண்டவரின் திருவுடலை நாம் நேசித்து கௌரவத்தோடு நாம் அதை பார்க்கின்றோம். அது ஒரு துளி கூட கீழே விடாமல் நாம் பார்த்து அதை கண்காணித்து வருகின்றோம். இந்த தருணத்தில் அவர் எல்லாவற்றையும் எடுத்து சென்றிருப்பது நம் அனைவருக்கும் ஒரு கலக்கமான ஒரு தருணமாக இருக்கின்றது. அதை என்ன செய்திருக்கின்றாரோ நமக்கு தெரியவில்லை. அதனால் நமது ஆயர் தெரிவித்ததுபடி இன்று பரிகார நாள். ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை மீண்டும் கௌரவிக்கும் ஒரு நாளாக இருக்கின்றது. அதனால் நாம் அனைவரும் சேர்ந்து ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்த வேண்டும். மற்றும் அவருக்கு எதிராக நடந்திருக்கும் இந்த தவறான செயலுக்கு பரிகாரமாக நாம் அனைவரும் ஜெபிக்க வேண்டும் என்று ஆயர் தெரிவித்திருக்கின்றார். இதை முன்னிட்டு நமது ஆலயத்தில் 10 மணி திருப்பலி, 11:30 திருப்பலி மற்றும் 6 மணி திருப்பலி ஆனவுடனே நற்கருணை ஆராதனை இருக்கும். அதில் பரிகார ஜெபமும் இருக்கும். நீங்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் கடைசி ஆசைக்காக எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நோயாளிகளை ஆசீர்வதித்தல். ஆண்டவரே, உணமையால் மறந்தும் உமது ஊழியர்களை பாரும் நீருண்டாக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவு குணமடையும்படி அருள் புரிவீராக. நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் ஆமென். இறைவனின் ஆசீர்வாத தலைவணங்குவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களை
உங்களுக்கு காவலாயிருக்க